நம்ம இருக்கிறதுலே ரொம்ப நல்ல விஷயம், நல்ல ஹேபிட் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் சாப்பாடு. பட் அந்த சாப்பாடு நல்ல விஷயமா கேட்டா கண்டிப்பா இல்ல. நம்ம பசிச்சா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும். இதுதான் ஒரு பேசிக்கா மனுஷனுடைய செயல்முறை. பட் இந்த சாப்பாடு நமக்கு வச்சிருக்க ஒரு மிகப்பெரிய ட்ராப். நம்ம விழுந்துடக்கூடாத ஒரு பெரிய வலை அப்படின்னா இந்த சாப்பாட்டு வலை தான். அது ஏன், அது எதனால, அந்த சாப்பாட்டுனால நமக்கு என்ன நடக்கும், அந்த சாப்பாட்டுனால நமக்கு என்ன நடக்காது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நமக்கு கோவம் வந்தால் ஏதாவது பேசி நம்ம தீர்த்து அந்த இடத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ நம்ம பேசிட்டோம், சண்டை போட்டோம், நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்னு. இதுவே நம்ம தனிமையில் இருந்தால், ஸோ தனிமையில் இல்லாததுக்கு நம்ம அந்த ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ ஒருவேளை நமக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நம்ம ஏதோ மூவி பார்க்கச்சோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். குடிக்கிறவங்களா இருந்தால் ஸோ குடிக்கிறதுக்கு போவாங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் குடிச்சிட்டு தன் நிலைமையை மறந்து அந்த ஒரு திருப்தியை எடுப்பாங்க. ஸோ இந்த குடிக்கிறது, இந்த சிகரெட் பிடிக்கிறது, சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கிறதுனால ஒரு திருப்தி கிடைக்குது பாருங்க. அந்த திருப்தி தான் நமக்கு சாப்பாடும் கொடுக்குது. ஸோ நம்ம சாப்பாடு சாப்பிட்றப்போ நம்ம ஃபுல்லாக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சாப்பிட்டா நமக்கு ஒரு திருப்தி கிடைச்சிடும். ஸோ இந்த அளவுக்கு சாப்பிட்டாச்சு, இது போதும். அந்த திருப்தி தான் நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. நம்ம ஒரு சாப்பாடு எடுத்துட்டோம்னா அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட அது நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதை சாப்பிட நமக்கு டேஸ்டா இருந்து அது நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதை ஏன் ட்ராப் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க உலகத்தில் இருக்க எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. செக்ஸுவலா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கீங்க, சிகரெட் பிடிக்கிறதுல ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க, நீங்க குடிக்கிறதுல ஒரு பாவத்தில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எத்தனை விஷயமா இருந்தாலும், கோவப்படுறதுல இருந்து சோகமா இருக்கிறதுல இருந்து நீங்க எவ்வளவு விஷயமா இருந்தாலும் அதை கண்டிப்பா உங்களால ஸ்டாப் பண்ணிட முடியும். ஸோ நீங்க கோவப்பட்டீங்கன்னா அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்க குடிக்கிறீங்கன்னா அது வேணான்னு சொல்றதுக்கு உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் இந்த உலகத்துல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரே விஷயம் இந்த பசி தான். இந்த சாப்பாடு நமக்கு பசின்னு வந்துட்டாலே கண்டிப்பா நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ சாப்பிடாம இருக்கவே முடியாது. ஸோ அந்த தந்திரத்தை தான் நமக்கிட்ட இருந்து நமக்கே தெரியாம அந்த தந்திரத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பாவம் எங்க நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த ஏதேம் தோட்டம்ல நடந்தது. ஸோ ஏதேம் தோட்டம்ல நிறைய இருக்குது, நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. பட் பிசாசு அவனுக்கு என்ன தேவைன்றத தெரிஞ்சிருக்கான். பிசாசு அங்க என்ன செய்யறான்னா, ஸோ ஆதாம் கிட்டயோ ஏவாள் கிட்டயோ போயிட்டு அவங்க பேசும்போது இந்த ஏவாள் கிட்ட சொல்ற ஒரே விஷயம் அதுதான். அது பாரு, அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, அது சாப்பிடு, நீ சாப்பிட்டுனா உனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், நீ திருப்தி கிடைச்சுன்னா நீயும் கடவுளை போல ஆயிடுவா அப்படின்னு சொல்லி அந்த வலையில பிசாசு இந்த ஏவாளை விழ வைக்கிறான். இன்னைக்கு நம்ம அப்படிதான் இருக்கிறோமானா, எஸ், நம்ம கண்டிப்பா அப்படிதான் இருக்கிறோம். ஸோ நம்ம பசிக்கிற நேரத்துல எல்லாம் போய் நம்ம சாப்பிட்டு நம்மளோட உடம்பை திருப்தி படுத்திக்கிறோம். இந்த பசி எதை குறிக்குது அப்படின்னா, வெறும் சாப்பாட்டை மட்டும் இல்லை, டோட்டலா இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையும் குறிக்கிறது இந்த பசி தான். இந்த பசியால எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நடந்த பாவத்தை நீங்க பார்க்கும்போது ஒரு பழத்தை சாப்பிடுகிறதுனால, அதாவது அது அவங்களுக்கு தேவையே இல்லை, ஆனாலும் அவங்க சாப்பிட்டதுனால அது பசிதான் காரணமானா, எஸ், அந்த பசி. இந்த தோட்டத்துல இருக்க எல்லா பழத்தையும் நம்ம சாப்பிட்டாச்சு, ஆனா இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் நம்ம சாப்பிடலையே, இதை மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு அந்த பசியை பிசாசு தூண்டி விட்டதுனால அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டாங்க. இந்த உலகத்துல நம்ம நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு. ஸோ நம்ம நிறைய சாப்பிட்றோம், நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட்லாம் சாப்பிட்றோம். இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நடக்குது? ஹெல்த் இஷ்யூ நடக்குது. ஸோ நம்ம சரியான சாப்பாடை எடுத்துக்காததுனால, நமக்கு பிடிச்சதா இருக்கிறதுனாலே அது நமக்கு தேவையில்லைன்னு நமக்கு தெரிஞ்சோம் அதை நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூவாக இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் சொல்ல வர்றது கரெக்டு. ஆனால் என்னால் எப்படி நான் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லாமல் எப்படி, ஒரு சாப்பாடு இல்லாமல் எப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். கண்டிப்பாக சாப்பாடுன்றது தேவை. பட் அதுக்கு முன்னாடி நம்ம எதை வைக்கிறோன்றது தான் முக்கியம். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா நீங்கள் சாப்பிடாம இருக்க முடியுமான்னா கண்டிப்பாக இருக்க முடியும். ஸோ அதை யாரு நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம உலகத்துல நம்மோடு இந்த உலகத்துல வாழ்ந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஸோ 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. ஃபாஸ்டிங் முடிஞ்ச அதுக்கப்புறம் தான் அங்க அந்த பிசாசுனால சோதிக்கப்படுறாரு. இப்போ நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கிறோம், அதாவது நம்ம விரதத்தில் இருக்கிறோம். இந்த விரதம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிடணுமானா கண்டிப்பா சாப்பிடலாம், அதுக்கான தடைகள் இல்லை. ஸோ நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறி முடிச்சிடுச்சு, அல்லது நம்ம வேண்டுதல் அந்த டைமிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபாஸ்டிங் டைம் முடிஞ்சிடுச்சு, நம்ம சாப்பிட்றோம். இங்க பிசாசு என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்துவ அதே சிந்தனையோட தான் இங்க வந்து ட்ராப்ல, அந்த வலையில விழ வைக்கிறான். ஸோ இப்போ 40 நாள் ஃபாஸ்டிங் இயேசு கிறிஸ்து இருந்து முடிச்சிட்டாரு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு? நீ இந்த கல்லை அப்பமாக்கு, உனக்கு தான் திறமை இருக்குல்ல, நீ தானே கடவுள் அப்படிலாம் சொல்லி பிசாசு நிறைய வஞ்சிக்கும் போது, அப்போ இயேசு கிறிஸ்து சொல்ற ஒரே வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நமக்கு ஆகாரம் தேவையா இல்லையானா தேவையில்லை. பட் அதுக்கான டைமிங் வரும்போது, கண்டிப்பா அதுக்கான சூழ்நிலை வரும்போது நம்ம சாப்பிட்டாகணும். இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ பேர் நைட் டியூட்டி பார்க்குறோம், ஆனா சாப்பிட மாட்டோம். ஸோ டே டியூட்டி பார்த்தா நைட் மிட் நைட்ல 1 o'clock
ஸோ எந்த டைமில் பசிக்குதோ அதை சாப்பிட்றோம், எப்போ ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்றோம். ஸோ நம்மளோட ஹெல்த்தை நம்மளே வீணாக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக், பிளட் ப்ரெஷரு, இன்னும் நிறைய நோய்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்குது. ஸோ அதுக்கான காரணம் நம்ம சாப்பாட்டை கரெக்டாக சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதை நான் என்ன சரி பண்ணணும், அதை என்னுடைய லைஃப்பில் நான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம், அந்த சாப்பாட்டினால நமக்கு திருப்தி நடக்குதுல்ல, ஸோ அது நமக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவையா அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போ நைட்டு 1 மணிக்கு பசிக்குதா, கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணுமான்ற ஒரு முடிவு கொண்டு வாங்க. ஸோ சாப்பிட்லாம் உங்களுக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற முடிவு கொண்டு வாங்க. அப்படி ஆகும்னா நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இல்லை உங்களோட திருப்திக்காக நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா ஸோ அதை கேன்சல் பண்ணிவிடுங்க. இது சாப்பாடுக்கு மட்டும் இல்லை, இந்த சாப்பாடு உங்களுக்கு எப்படி திருப்தி தருதோ, ஸோ அந்த மாதிரி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தி தருது. ஸோ அந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி ஆகணும். லைக் ஸ்மோக் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ மாஸ்டர்பேஷன் பண்ணால் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணால் அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது. இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா புவரான ஃபேமிலி அப்படி இல்லைன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு பொருள் அவசியமானா கண்டிப்பாக கிடையாது. பட் அதை வாங்கணும்னு நம்ம மைண்டில் வச்சதுனால அதை கண்டிப்பாக நம்ம எப்படியாவது காசு சேர்த்து வச்சு நம்ம வாங்கிடுவோம். ஸோ வாங்கிட்ட பார்த்ததுக்கு அது யூஸஸாக இருக்குமானா ரேர் யூஸஸாக தான் இருக்கும், எப்பயாவது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அது நமக்கு என்ன பண்ணுது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துருது. ஸோ அப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணுறோம், நமக்கு இருக்கிற காசை நம்ம தொலைக்கிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ நம்மளை திருப்திப்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இது எனக்கு கிடைச்சிட்டதுனா போதும், இது என்னை திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்னு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்க. இது எனக்கு கண்டிப்பாக தேவையா அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணுங்க. ஸோ நீங்கள் முடிவு எடுக்கும்போது இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவையான்ற முடிவு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. இல்லை அவங்களுக்காக நான் வாங்கணும், இவங்களுக்கு முன்னாடி நான் இப்படி இருக்கணும், இல்லை என்னோட திருப்திக்காக நான் இதை வாங்கி ஆகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கிறீங்கன்னா ஸோ அந்த திருப்தியை நீங்கள் உடனே நீங்கள் ஸ்டாப் பண்ணுறங்க. பைபிள் அதுதான் சொல்லுது. ஸோ உலகத்தில் பாவம் ஆரம்பிச்சது ஒரு திருப்தியை கம்ப்ளீட் பண்ணதுனால தான். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நிறைய தவறெல்லாம் செய்கிறோம், நம்ம நிறைய பாவம்லாம் செய்கிறோம். அது எல்லாமே எதுக்குன்னா ஒரு திருப்தியானதை நம்ம கம்ப்ளீட் பண்ணி அதை ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்போது அதில் ஒரு பாவம் ஏற்படுது. அது நமக்கு முக்கியமானது எதுனா நமக்கு இருக்கிற சாப்பாடு. நமக்கு தேவையில்லாத நேரத்தில் நம்ம சாப்பிட்டா நமக்கு திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும், பட் ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஸோ அதுவே ஒரு பாவமாக மாறும். அண்ட் நிறைய விஷயம் நமக்கு பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம், அது எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம திருப்திக்காக நம்ம செய்ய 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 அந்த திருப்தி நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். பட் அது எல்லாமே பாவத்தினுடைய கவுண்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னா அந்த திருப்தி நமக்கு கண்டிப்பாக தேவையா இல்லையான்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள், எஸ் இது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவாக இருக்குது, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக எனக்கு புரிஞ்சிருக்கு, ஸோ இது எனக்கு வேறு ஆங்கிளில் எனக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு என்ன ஆங்கிளில் புரிஞ்சிருக்குதோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், பைபிளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ பைபிளில் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா, நம்மளுடைய திருப்தியை தான் நமக்கு இருக்கிற பெரிய பாவமே. ஸோ அந்த திருப்தியை நம்ம திருப்திப்படுத்தணும்னு அவசியமே இல்லை. ஸோ திருப்தி இல்லாமல் இருந்தாலே நம்மளோட லைஃப்பில் இருக்கிற நிறைய பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக வெளியே முடியும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி ஓவர் திங்க்லேருந்து வெளியே வரலாம் அப்படின்றத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ரீச் ஆகும்.